அடியே வீணா, இது இதோட நிக்க போறதில்ல. களை எடுக்கிற படலம் தொடரும். நீலாக்கா கூட காட்டுக்கு போயிருந்தா என் நேரம் மூலிகையை பறிச்சுட்டு வந்து சாறு பிழிஞ்சு சின்னையாவுக்கு வச்சு அவருக்கு பார்வை திரும்ப வச்சிருக்கலாம். ஆனா கௌரி அனுப்பி என்ன ரூமுக்குள்ள அடைச்சு போட்டுட்டு நானும் சின்னையாவும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்க. ஆமா ஆமா, யாரோ சதி பண்றாங்க. என்னது மனசுல நினைச்சதை இவ அப்படியே சொல்றா? மனசுல நினைக்கிறதா நினைச்சு நீ வாய் விட்டு சொல்லிட்ட. இல்ல, இத நான் மனசுக்குள்ளதான் நினைச்சேன். நான் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் நீ எப்படி சொல்ற? அது அகத்தின் அழகு முகத்துல தெரியும்ல, அத வச்சு கண்டுபிடிச்ச. ஆனா நீ நினைச்சது சரிதான். யாரும் சதி பண்றாங்க. அதுவும் சாதாரண சதி இல்ல, பெரிய சதி. நான் துர்கா இல்லன்னு நிரூபிக்க யாரோ பெருசா சதி பண்றாங்க. என்னது, நீ துர்காவா? நான் தான் துர்கா. சின்னையா கிட்ட இருந்து என்ன பிரிக்க நீ தான் சதி பண்ணிட்டு இருக்க. நீலாம்பரி கூட போய் கண்ணுத்தி வேற எடுத்துட்டு வந்து சின்னையாவுக்கு பார்வை கிடைக்க வச்சு அது மூலமா நீதான் துர்கான்னு அவரை ஏமாத்துறதுக்கு சதி பண்ணது நீயா நானா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நீலாம்பரி தான் சொன்னா. நீலாம்பரி அக்கா சொன்னாங்களா? ஆமா, என்ன காட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த உன்கிட்டயும் சொல்லிட்டாங்களா? நீலாக்கா எங்க? அவளையும் தேடிக்கிட்டு இருக்க. அவளே ஒரு ஃப்ராடு, மோசக்காரி.